கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்மையான தேவஜனமே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தாவீதின் வம்சத்தானும் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாள் ஒரு எளிமையான பெண். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு எளிமையான ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் மரியாளுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது, மரியாளுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது, தாழ்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது. அந்நாட்களிலே எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாருன்னா மரியாதை தெரிந்து கொண்டார். மரியாதையில குணாதிசயங்களில மிக சால சிறந்தது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் நம் தேவனை தரிசிக்க முடியாது. எங்கள் அன்பான ஜனங்களே, மரியாதைய பரிசுத்தத்தை தேவாதி தேவன் பார்த்து அவரிடத்திலே தூதனை அனுப்புகிறார். தேவகுமாரன் அவருடைய கர்ப்பத்தில் தரிக்கத்தக்கதாக தேவ எச்சரிப்போடு காபிரியேல் தூதன் அவளிடத்தில் வருகிறாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் சொன்னாரு? தேவ தூதன் காபிரியேல் தூதன் வந்து மரியாளோடு கூட பேசுகிறார். மரியாளோடு கூட பேசும்போது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு எத்தனை பாக்கியம்! ஏழைகளை தேடி வந்த நம் தேவ அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்படுதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை, மரியாளே பயப்படாது, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தூதனை பார்த்து மரியாள் பயந்து நடுங்கும் பொழுது தூதன் சொல்லுகிறார், மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை என்ற வார்த்தைக்கு அளவே இல்லை. தேவன் உலகத்திலே கிருபையாக நம்மை வைத்திருக்கிறார். மரியாளுக்கு கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்றார். மரியாளின் பரிசுத்தத்தை பற்றி தேவகுமாரன் மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் மனுஷனாக பிறந்தார். மரியாளோட தேவன் இருந்து மரியாளை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். மரியாளோ பயந்து நடுங்கி இது எப்படி யாருமோ கதி கலங்கும் பொழுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே என்று தேவதூதன் மரியாளை தேற்றும் பொழுது மரியாள் சொல்லுகிறார், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவளோடு இருந்து போய்விட்டான். அவர் மீண்டுமாக என்ன சொல்றார்? தன்னை தாழ்த்தி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று மரியாள் சொன்னார். அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்நாட்களிலே பெண்களாகி நாம் நம்முடைய பங்கு என்ன, நாம் என்ன விதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், மரியாளுடைய குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கிறதா? மரியாள் தன்னை ஒரு எளிமையான பெண்ணாக இருந்தார். அக்காலத்திலே ரோம அரசாங்க ஆட்சியில பெண்கள் எல்லாம் ஒரு பொருளாக எண்ண மாட்டார்கள். பெண்கள் அடுப்பு கரையில் இருக்கிறவர்களுக்கு படிப்பு எதற்கென்று சொல்லி அவர்களை எளிமையாக அவர்களை நடத்துவார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே இக்காலத்தில் கர்த்தருடைய கிருபை, மரியாளின் வயிற்றிலே தேவகுமாரன் அவதரித்து நமக்கு மாபெரும் மீட்பை கொடுத்தார். மரியாளின் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை காட்டியிருக்கிறார். நம் தாயாகிய ஏவாளை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆதாமைய ஏவாளையும் உலகத்திலே உண்டாக்கினார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிய கொடுத்தார். எல்லாவற்றையுமாக ஏதோ தோட்டத்திலே குறையில்லாதபடி சகல விருட்சங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஏவாளோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தாள். நம்முடைய ஆதி தாயானவள் பாவத்திலே நம்மை தர்ப்பந்தரித்து பாவத்திலே விழுந்து கிடந்த நம்மை மீட்பதற்காக தான் தேவன் புனிதமான பரிசுத்தமுள்ள மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மரியாளின் வயிற்றிலே கர்த்தர் பிறந்தார். மரியாளின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படியாக கர்த்தர்
மரியாதை நிமித்தம் அற்புதங்களை செய்தார். நாம் மரியாதை பார்க்கும்போது நம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற ஒரு சனம் நாம் நிறைவு கூறணும். நாம் ஆதியில நம்முடைய ஆதாம் ஏவாளை போல கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது நாம் மரியாதை போல நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நம்மை அர்ப்பணிக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையான சகோதரிகளே. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்பதை ஒரு சனம் நாம் உணர வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஆதியில் இருந்த நாம் அப்போஸ்தலருடைய நடவைகளை பார்ப்போமானால் அதில தேவனுடைய சீஷர்களோடு கூட பெண்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் பவுலும் தீமோத்தேயும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவர்கள் போகும்போது ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை ஸ்திரீகளுக்கு உபதேசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது நீத்தியார் என்ற ஒரு சகோதரி அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைகளை கவனித்து கொண்டிருந்தார். ஆவியானவர் அவர் உள்ளத்திலே கிரியை செய்தார். அப்பொழுது அந்த குடும்பம் முழுவதுமாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியர்களை தங்கள் குடும்பத்திலே இருந்து அவர்களை தங்கும்படியாக அவர்களை உபசரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் வேதத்திலே பார்க்கமான அநேக ஸ்திரீங்க தேவனுக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள். தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நமக்கு உணர்ந்திருக்கிற நேரங்களிலே நம் கர்த்தரை தேடுவனும். நம்மை தாழ்த்தும் போதுதான் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை செய்வார். நம் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்கிறார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பங்கு என்ன? நம் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னாலை போல ஆண்டவர் சமூகத்தை கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது அன்னாலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அல்லவா? ஆகாரை போல ஆகார் தன் குழந்தைக்கு தண்ணீர் இல்லாம வனாந்தரத்திலே கதறும் போது கர்த்தர் ஆகாரின் ஜெபத்தை கேட்டு தண்ணீரை பெருக செய்தார் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில பிறந்த நாம் பரிசுத்தர் அல்ல, பாவிகளை தேடி கர்த்தர் வந்தார். ஆகையினால நாம் தேவ தூதர்கள் அல்ல, நாம் பாவியிலும் பிரதான பாவியாகிய என்னே கிருபையாயிரும் என்று பவுலடியான் சொன்னவனுமாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். வந்திருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நம்முடைய முழங்கால தேவ சமூகத்திலே நிறுத்தும் முழங்கி இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் யாக்கோப்பை பார்ப்போமானா இரவு முழுவதும் யாக்கோப்பு தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்தார். போராடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆகையினாலே நாமும் கூட தேவ சமூகத்திலே நமக்கு வந்திருக்கிற இந்த உபதனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமானா தேவ சமூகத்திலே நாம் வேத வாசிப்போடு அனுதினமும் இடைவிடாம நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற கர்த்தருடைய பாரம் வைத்திருக்கிறார். என்ன கடைசி காலத்தின் பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் தேவனை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிஸ்திரிகளை நாம் பார்க்கும்போது 10 கன்னிகைகள் ஆயத்தமாக்கப்பட்டு கர்த்தர் வருகிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் 5 பேர்கள் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக 5 பேர் தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். 5 பேரோ கைவிடப்பட்டார்கள். ஆகையினாலே இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் புத்தி உள்ளவர் கன்னிகளை போல இருக்கிறோமா, அல்லது புத்தி இல்லாத கன்னிகளை போல நிர்விசாரமாய் இந்த காலம் இருக்கிறது என்று நாம் நிர்விசாரிகளாய் இருக்கிறோமா? ஒரு சனம் உணர வேண்டும். நம் குடும்பங்களிலே பெண்களாய் நமக்கு கர்த்தர் மாபெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் மேல ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் மேல பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொள்கிறோம்? பெண்ணாலே ஆகும், அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பெண்களாகிய நாம் தேவ சமூகத்திலே ஜபத்திலே நாம் தனித்திருக்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும்.
அப்பொழுது தான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பாவிகளின் நேசர். அவர் பாவிகளை தேடி வந்த கர்த்தர். நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தவே தேவாதி தேவன் உலகத்தில் வந்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அன்பான தேவ ஜனமே, நாம் உணர்வடைய வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வரங்களை வல்லமையாலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள குறைகள் உண்டு. குறையில்லாத மனுஷன் ஒருவருமே இல்லை. குடும்பங்களிலே குறை உண்டு, குடும்பங்களிலே உபதன உண்டுகள், பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகளை நாம் நினைத்து தேவ சமூகத்தில் அறிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். கலாத்தியை நாம் பார்க்கும் பொழுது சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகள், சண்டைகள், பிரச்சனைகள், உபதரங்கள் இவைகளை நாம் விட்டு தேவ சமூகத்திலே அன்பையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். நிர்விசாரிகளாக ஏனோதானமாய் வாழாதபடி கர்த்தர் சமூகத்திலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை மட்டுமாக தேவனின் பூமியிலிருந்து நம்மை அழைக்க வரை அவரோடு கூட வாழும். ஏனோக்கு கர்த்தரோடு கூட வாழ்ந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாமும் கூட நாம் கர்த்தரோடு வாழணும். நம் பிள்ளைகளுக்கு நல்ல அறிகுறிகளை சொன்னோம். நம்முடைய கிராமத்தில் நம்ம சாட்சியா இருக்கணும். நாம் எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்கிறோம் என்று ஒவ்வொருவருமாக உணர்ந்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒவ்வொருக்கிறோம். பலமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த கடைசி காலத்தில் நாம் யாவரும் தேவனுக்காக எழும்புவோம். எழும்பி செய்யாதே உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று சொல்லி கொடுக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் தேவனை முன்னிட்டு நாம் வாழணும். நம்ம தேவன் சுத்திகரித்து எழுப்புதலின் காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். சிறு பிள்ளைகளை எழுப்பணும், வாலி பிள்ளைகளை எழுப்பணும், வயது சென்றவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக நாம் சபையிலே மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். நாம் மனவாட்டின் சபைகளால தேவனை நாம் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமா? நாம் கர்த்தரை நோக்கி பாடணும். இது நாம் வீணாய் இருக்கிற காலம் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, தேவனுக்கு சாட்சிகளாய் விலகத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆகையினால் என் அருமையான சின்னமே, மரியாளுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது மரியாளுக்குள்ளே பரிசுத்தம் இருந்தது, மரியாளுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருந்தது, மரியாளுக்குள்ளே தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டது. மரியாள் தேவ சமூகத்திலே அவள் துதியின் பாடலாக கர்த்தரை வாழ்த்தி பாடும் பொழுது மரியாள் சொல்கிறாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார். என் ஆவியன் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் இதை பாக்கியவான்கள் என்று சொல்வார். அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். வல்லனுள்ள மகிமையை எனக்கு செய்தார். அப்படியே நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமுள்ள தேவன் அடிமையின் கோலமாக வந்ததினாலே மரியாளுடைய வயிற்றிலே அவர் தவதரித்தார் என்று பார்க்கிறோம். தம்முடைய பயத்தாலே பராக்கிரம் செய்தார். இருதயங்களின் அகந்தி உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆஸ்தலத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். ஆண்டவருக்குள்ள எல்லா காரியம் பிடித்தால் ஒரு காரியம் பிடிக்காது. என்ன சொன்னான்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பெருமை நாவிகள் இருப்போமானா தேவ சமூகத்திலே அறிக்கட்டு அவைகளை நாம் விட்டுவிட்டு தாழ்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் இரக்கமும் உருக்கமும் உள்ள நம் தேவனாய் இருக்கிறார். பசி உள்ளவர்களுக்கு நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கும் எந்ததைக்கு இரக்கம் செய்தார். யாருக்கு இரக்கம் செய்தாருன்னா ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுடைய குணாதிசயம் சொன்னா ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ போன தேசத்துக்கு அவர் புறப்படும் பொழுதுதான் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்கும் போது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், மரியாதை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலருடைய மத்தியில அநேக பெற்ற தேவனுக்காக திருப்பணி செய்தார்கள், தேவனுக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏனோதானமாக இராதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் எச்சரிப்புள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவனோடு எப்பொழுதும் உறவு உள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஒவ்வொருவருமாக கர்த்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைய முடியும். நாம் அவரை விட்டுவிட்டால் அவரை நம்மை விட்டு விடுப்பார். ஆகையினால் நாம் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மரியாதை போல நம்முடைய வாழ்க்கை அமர வேண்டும். நாம் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாய் போகாதபடி தேவனோடு எப்பொழுது இணைந்து அப்படியே அவருடைய பணியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காய் நம்மை அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய கிராமத்தையும் தேசத்தையும் தேவன் பாதுகாத்து தம்முடைய சமையான வழியை கர்த்தர் நடத்த இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்த மாபெரும் விடுதலை அது சீக்கிரமாக அழிஞ்சு போகும் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டு போயினாரு. அந்த கிரிகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கத்தக்கதாகவும் நம்முடைய சபைகள் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய சபைகள் சுத்திகரிக்கப்படத்தக்கதாகவும் நம்முடைய சபைகளில் எழுப்புதல் இறங்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்னி ஜுவாலிகளாய் கர்த்தர் எழுப்பத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் நம் தேவ சமூகத்திலே இடைவிடாமல் ஜெபித்து அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.